பங்கெடுத்திருக்கிற தோழர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்களை ஏஐபிசியின் சார்பிலும் சிஐபியின் சார்பிலும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற வெப்பத்தை காட்டிலும் நாட்டினுடைய வெப்பம் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வெப்பம் சில நாட்களில் தணிந்துவிடும், போக போக இந்த வெப்பம் குறைந்துவிடும். இது இயற்கையாக உள்ளது. ஆனால் செயற்கையான வெப்பம் என்பது முன்னாடி பேசிய தோழர்கள் பல்வேறு தொழிலாளருடைய பிரச்சனைகளை, ஆட்டோ தொழிலாளர் பிரச்சனை, கட்டுமான தொழிலாளர் பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் இங்கே எடுத்து கூறினார்கள். அந்த வெப்பம் மிக அதிகமாக இருக்கிறது. அந்த வெப்பத்தை தணிப்பது என்பது சாதாரணமான ஒன்றல்ல. தொழிலாளி வர்க்கத்தின் ஒன்றுபட்ட போராட்டத்தின் வாயிலாக நிச்சயமாக தணிக்க முடியும் என்பது மட்டுமல்ல, அதை தவிர்க்க முடியும் என்பதுதான் கடந்த காலத்தினுடைய வரலாறு. ஒன்றிய ஆட்சி அல்லது மாநில ஆட்சி எவைகளாக இருந்தாலும் எந்த மக்களுக்கான ஆட்சி என்கிற கேள்விதான் முன்வைக்கப்படுகிறது. நாம் விரும்புவது தொழிலாளி வர்க்கத்திற்கான ஆட்சியாக இருக்க வேண்டும், சாதாரண மக்களுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும், அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதற்கான இயக்கங்களை நடத்துகிறோம். ஆனால் நிலைமை வேறு மாதிரியாக இருக்கிறது. அந்த வேறு மாதிரியாக இருக்கிறது என்பது குறித்து நாம் கவலைப்படவோ அல்லது நம்முடைய தன்னம்பிக்கையை இழக்கவோ வேண்டிய அவசியம் இல்லை. இங்க மே தின விழா 140வது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் மே தின விழாவை சிங்காரவேலர் கொண்டாட தொடங்கி இது 101வது ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. இந்த மே தின விழாவை நாம் கொண்டாடுகிற பொழுது 1886ஆம் ஆண்டு சிக்காகோ நகரில் நடைபெற்ற அந்த எழுச்சிமிக்க பேரணியும் அதில் நடைபெற்ற அதன் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள், அதன் மீது ஒரு பொய்க்குற்றம் சுமத்தி பலருக்கு அளிக்கப்பட்ட தூக்கு தண்டனை என்பது அந்த நகரத்தோடு நிற்கவில்லை. உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்திடம் ஒரு மகத்தான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஒவ்வொரு பகுதி போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது மாவட்ட மாநில அளவில் நடைபெறக்கூடிய போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய போராட்டங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு போராட்டமும் மக்களிடத்திலே நிச்சயமாக ஒரு விழிப்புணர்ச்சியை தொடர்ந்து ஏற்படுத்தித்தான் வருகிறது. அத்தகைய விழிப்புணர்ச்சியின் காரணமாகத்தான் நாடு 200 ஆண்டு கால வெள்ளையருடைய ஆட்சிக்கு முடிவு கட்டி 1947 ஆகஸ்ட் 15 நாடு விடுதலை பெற்றது. விழிப்புணர்ச்சி தான் மிக மிக முக்கியமானது. தொழிலாளி வர்க்கம் ஒன்றுபட்டு போராடுகிற பொழுது அத்தகைய விழிப்புணர்ச்சி நிச்சயமாக உறுதியாக ஏற்படும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இருவேறு கருத்துகளுக்கு இடம் இல்லை. இன்றைக்கு ஜனநாயகம் நம்முடைய நாட்டில் இருக்கிறது. அந்த ஜனநாயக முறைப்படிதான் தேர்தல்கள் நடைபெறுகின்றன. தேர்தல் மூலமாகத்தான் பல்வேறு கட்சிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து கொண்டு இருக்கின்றன. அண்மையிலே 5 தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவைக்கான பொது தேர்தல் 23 மற்றும் 29 தேதிகளில் நடைபெற்று முடிந்து அதன் முடிவுகளுக்காக நாம் காத்திருக்கிறோம். மேற்கு வங்கத்தில் எப்படி இருக்கிறது, கேரளாவில் எப்படி இருக்கிறது, அல்லது அஸ்ஸாமில் எப்படி இருக்கிறது, புதுச்சேரியில் எப்படி இருக்கிறது என்பது குறித்து நான் இங்கே கருத்து கூற விரும்பவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் இடதுசாரிகள் பங்கு பெற்ற கூட்டணி அமைத்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. நாம் வெற்றி பெறுவோம் என்பது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அமைந்த அணி கடுமையான தோல்வியை சந்திக்கும் என்பதிலும் எந்த ஐயப்பாடும் கிடையாது. இதனுடைய விளைவு
4ஆம் தான் முழுமையாக தெரியும் என்று சொன்னாலும் நம்மை காட்டிலும் முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஒரு பெரிய இடத்தில் இருக்கக்கூடிய பிரதமரால் அந்த வாய்ப்பு நம்மை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. நாம் ஊடகங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பு இவைகளை வைத்து பேசுகிறோம். அல்லது ஜிஆர் என்னை போன்றவர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு தொகுதிகளுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்ற பொழுது நேரடியாக அங்கே கிடைத்த அனுபவங்களின் அடிப்படையில் நம்முடைய கருத்துக்களை சொல்லுகிறோம். இவைகளை எல்லாம் தாண்டி உளவுத்துறையின் மூலமாக ஒரு முழுமையான ஒரு 99% ஒரு சரியான முடிவை தெரிந்து கொள்வதற்கான இடத்தில் பிரதமர் இருக்கிறார். அந்த தெரிந்து கொள்ளுகிற இடத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் அவர் தமிழ்நாட்டிற்கு முதல்ல 3 முறை பிரச்சாரத்திற்கு வந்தார். அப்புறம் கடைசியாக ஒரு முறை நாகர்கோவிலுக்கு வந்துவிட்டு சென்றவர் திரும்ப பிரச்சாரத்திற்கு வரவில்லை. இன்னொருவர் இருக்கிற அவருடைய கூட்டாளி உள்துறை அமைச்சராக இருக்கிறார் அமித்ஷா. அவர் ஏதோ இங்கேயே வீடு எல்லாம் ஏற்பாடாகிவிட்டது, இங்கேயே தங்கி தமிழ்நாடு தேர்தல் முடிகிற வரையில் இங்கேயே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு என்னென்ன மாதிரி எல்லாம் தேர்தல் பணிகளை ஆற்ற வேண்டும் என்று அவர்கள் அணிக்கு சொல்லிக் கொடுக்க இருப்பதாக ஊடகங்கள் எல்லாம் செய்திகள் வந்தன. அவர் வரவே இல்லை. வராமல் மேற்கு வங்க நோக்கி சென்று விட்டார்கள். ஆக இங்கு என்ன முடிவு? எத்தனை முறை படையெடுத்தாலும், எத்தனை முறை வந்தாலும், என்ன மாதிரி பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் தங்களுக்கு சாதகமான முடிவை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடியாது என்கிற காரணத்தினால் பிரச்சாரத்தை பாதியிலேயே கைவிட்டு விட்டு திரும்பி விட்டார்கள்.